கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, தாயைப் போல உன்னை தேற்றுவேன். இந்த உலகத்திலேயே நம்மளை தேற்றுகிறது தாய். ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுகிறதை போல தேற்றுவாராம். இன்னைக்கு எல்லாரும் நம்மளை காயப்படுத்துவாங்க, நம்மளை வேதனைப்படுத்துவாங்க, நம்மளை கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் யாராவது நம்மளை தேற்ற மாட்டார்களா? தாவீது ஏங்குகிறான். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 69:20 நீங்கள் வாசித்து பாருங்க. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். எல்லாரும் நம்ம இருதயத்தை வேதனைப்படுத்துவாங்க, நம்ம இருதயத்தை காயப்படுத்துவாங்க. ஆனால் நம்ம இருதயத்தை தேற்றுகிறதற்கு ஒருவனும் வரமாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு உங்கள் அருகிலே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்கள் இருதயத்தை தேற்றுவார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவைப்படுகிற ஒரு காரியம், கலங்காத, பயப்படாத, நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை தேற்றணும். நம்முடைய ஆத்துமாவை தேற்றணும், நம்முடைய சிந்தையை தேற்றணும். கர்த்தர் தேற்ற செய்வா. எப்படி தேற்றுவாராம்? ஏசாயா 66:13 சொல்லுகிறது, தாயை போல தேற்றுவாராம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீ எத்தனை பாடுகளோடு இருந்தாலும் சரி, எத்தனை பத்திரவத்தோடு இருந்தாலும் சரி, நீங்கள் தேற்றப்படுவீங்க. வேதாகமத்தில் லாமேக்கு என்கிற தெய்வ மனிதன் ஒரு குமாரனை பெறுகிறான். அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறான், நோவா. அந்த பேருனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? வேதத்தை நல்லா வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 50:23 வாசித்து பாருங்க. உங்களுக்காக நான் அதை சொல்கிறேன். தேவன் சபித்த பூமியிலே நம்முடைய கையின் பிரயாசத்தையும் நம்முடைய வேலைகளையும் ஆசீர்வதித்து நம்மளை தேற்றுவான் என்று அவனுக்கு நோவா என்று பெயர் வச்சாங்க. நோவா என்கிற பெயருக்கு தேற்றுகிறவன் என்ற அர்த்தம். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, எல்லாரையும் காயப்படுத்துகிறது ரொம்ப 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 ஈஸி. சன பொழுதில், நொடி பொழுதில் காயப்படுத்திடலாம், உடச்சிடலாம், வேதனைப்படுத்திடலாம். ஆனால் அதே இது அவங்கள தேற்றி பாருங்க. ஒரு தாயார் ஒரே மகள், ஆசை மகள், 23 வயது நிரம்பின மகளை மறிக்க கொடுத்து, இறக்க கொடுத்து, வேதனை யாரும் தேற்ற முடியல. அவங்களுடைய கணவரால் தேற்ற முடியல, அப்பா அம்மாவால் தேற்ற முடியல, சொந்த பந்தம் யாரும் தேற்ற முடியல. ஒரு ஊழியர், சாதாரண ஊழியக்காரங்க, அவங்க வீட்டுக்கு வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் மூலமாய் ஆவியானவர் தேற்றினார். என் மகளே, உன் மகளை என் பாதத்தில், என் அருகையில், என் கூட வச்சிருக்கிற, நீ கலங்காத. இந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த தாயாரை தேற்றி விட்டது. அதுதான் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 94:19, இருதயத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றும். இப்பொழுது கர்த்தர் உங்களை தேற்றுவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இவர்களை இப்பொழுது நீ தேற்றுவீராக. கவலைப்படாதே, கலங்காதே, பயப்படாதே என்று தேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். தாயை போல தேற்றுவார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.